Vests and Briefs. பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானதும் உயிர்ப்புடன் இயங்கிக் கொண்டே இருப்பதுமான மாமதுரையில் இந்த சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படும் இருவரில் ஒருவர் மதுரையை ஆளும் மீனாட்சி, மற்றொருவர் கள்ளழகர். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் விழாவில் எண்ணற்றோர் கலந்து கொண்டனர். எங்கெங்கும் மக்கள் தலைகள், செல்லும் இடமெல்லாம் ஒலிக்கும் கள்ளழகர் பாடல்கள். வைகை பெருக்கெடுத்து பாய்ந்தது போல மக்கள் வெள்ளம் மதுரை வீதிகளில் பாய்ந்தோடும் காட்சியை காண முடிகிறது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் விழா அதிகாலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதிச்சியம் ராமராயர் மண்டபத்திற்கு வந்த கள்ளழகரை லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்றனர். பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளிய விழா பலருக்கும் உணர்வு பூர்வமான கொண்டாட்டமாக அமைந்திருந்தது. மண்ணு மணக்கிற மல்லிகை பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் நம்ம அழகரை பார்த்து செல்லும். அழகரை பார்த்த உடனே எல்லாருடைய அந்த சவுண்டு, அந்த பாடல், அந்த அரகர அந்த இது கோவிந்தா கோவிந்தா அந்த சவுண்டு காதை பிச்சிச்சு. அதே மாதிரி அந்த நீர் அடிச்ச அடியில உண்மையிலேயே மனசெல்லாம் குளிர்ச்சி. அழகருடைய அவருடைய அருளும் குளிர்ச்சின்னு தான் சொல்லணும். 10 வருஷமா நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அந்த வர்றதுனால எங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. அழகுமலையான கோடி ரூபாய் கொடுத்தாலும் யாருக்கும் தூக்குற பாக்கியம் கிடைக்காது. எங்களுக்கு கிடைச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு. நாலா பக்கத்துல இருந்து கடல் மாதிரி கடல் வெள்ளம் மாதிரி இருக்கு. மக்கள் அலை பயங்கரமா இருக்கு. இந்த தடவை வந்து மிக சிறப்பாக பாதுகாப்பாக விஐபி பாசுகளுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஏற்பாடு செஞ்ச மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அழகருடைய அருளால் எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும். அழகர் நல்லா பார்த்தோம், நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டைம் பார்த்து, கிட்டவே பார்த்து. முன்னதாக திவான் ராமராயர் மண்டபத்திற்கு வருகை தந்த கள்ளழகர் கருப்பண்ணசாமியிடம் ஆசி பெற்றார். கள்ளழகருக்காக கருப்பசாமி வேடம் அணிந்த பக்தர்கள் விரதமிருந்து பாரம்பரிய முறையில் ஆட்டுத்தோல் பையில் தண்ணீரை நிரப்பி கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த விழாவில் மதுரை மட்டுமன்றி சுற்று வட்டார மாவட்டங்களிலிருந்தும் எண்ணற்ற மக்கள் திரண்டு வந்திருந்தனர். தங்கையான மீனாட்சியின் திருமணத்தில் கலந்து கொள்ள வரும் கள்ளழகர் தான் வரும் முன்பே மீனாட்சிக்கு திருமணம் நடைபெற்றதால் கோபத்தில் திரும்பி செல்வதாக வழி வழியாக கூறப்படும் புனைவு மக்கள் மனதில் ஆழ பதிந்திருக்கிறது. கோபப்பட்ட கள்ளழகரை எப்படி குளிர்விப்பது என்று தீர்த்தவாரி செய்கிறார்கள் மக்கள். சித்திரையில் வாட்டும் வெயிலில் அழகரை குளிர்விக்க பக்தர்கள் ஆட்டுத்தோல் பையில் மஞ்சள் கலந்த நீரை ஊற்றி அழகரையும் அழகரை காண வரும் பக்தர்கள் மீதும் பீச்சி அடித்ததால் அந்த இடமே மழையால் குளிர்ந்த பிரதேசமாக காட்சியளித்தது. இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகளும் கள்ளழகரை தரிசிக்க மாவட்ட நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது. பிறந்ததிலிருந்து வெளியிலே வந்ததில்லை, மற்ற விஷயங்களுக்கு வந்திருக்கேன். கள்ளழகரை பார்த்தது கிடையாது. இந்த தருணத்தில் நான் பார்த்ததில் என்னோட திருமணத்தை காட்டிலும் கள்ளழகரை பார்த்தது எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்குது. மாற்றுத்திறனாளி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, அங்கே கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு ஒரு 50 பேருக்கு, அதில் நீங்களும் ஒருத்தவங்க, உங்கள் வண்டியும் ஒன்று அப்படின்னாங்க. சாரி என் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களும் நானும் வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சொல்றேன்ல, தன வயசுல இன்னைக்கு இருந்த சந்தோஷம் என்னைக்குமே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் வாழ்க்கையில முதமா அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க, ஆனா நான் இந்த தடவை முதல்ல வந்திருக்கேன். எல்லாரும் சகோதர சகோதரியர் திருவிழாவா தான் பாக்குறோமே தவிர ஹிந்து திருவிழா முஸ்லீம் திருவிழா அப்படிலாம் பார்க்கல. எல்லாருமே ஒற்றுமையா இருந்து பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்கோம். இந்நிகழ்வை தொடர்ந்து ராமராயர் மண்டபத்திலிருந்து புறப்பட்ட கள்ளழகர் அண்ணா நகர் வழியாக வண்டியூரில் உள்ள வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு செல்கிறார்.
அப்போது வழியெங்கும் அமைக்கப்பட்ட மண்டகப்படிகளில் எழுந்தருளும் கள்ளழகரை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு களிப்பது மதுரையின் உணர்ச்சி பூர்வமான விழா தருணங்களில் ஒன்று. இதைத் தொடர்ந்து புதன்கிழமை தேனூர் மண்டபத்தில் எழுந்தருளி மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வும், இரவு ராமராயர் மண்டகப்படியில் விடிய விடிய தசாவதார நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. அழகர் மீது அதிக விசையுள்ள பம்புகள் மூலம் தண்ணீரை பீச்சக்கூடாது என திருக்கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தி உள்ள நிலையில் பக்தர்கள் பலர் அதிக விசையுள்ள பம்புகளால் சுவாமி மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர். இதனால் 100க்கும் மேற்பட்ட பிரஷர் பம்புகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சுபாஷ், மணிகண்ட பிரபு மற்றும் பிரசன்ன வெங்கடேசன். வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ்